ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். ஒரு வேலையை ஏ மற்றும் பி இருவரும் ரூ. 1200க்கு செய்து முடிக்க எண்ணினர். அவ்வேலையை ஏ மட்டும் தனியாக 8 நாட்களிலும் பி மட்டும் தனியாக 6 நாட்களிலும் செய்து முடிப்பர். தற்போது அவ்வேலையை ஏ மற்றும் பி இருவரும் சி என்பவருடன் இணைந்து 3 நாட்களில் செஞ்சு முடிக்கிறாங்கன்னா சி என்பவருக்கு கிடைக்கும் கூலித்தொகை யாதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா நீங்கள் முதல்ல ஒர்க் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஏன்னா அமௌண்ட்டை வந்து நம்ம எப்போயுமே ஷேர் பண்ணணும்னா அந்த ரேஷியோவில் இருந்து தான் போக முடியும். ஸோ முதல்ல ஏபிசி தனியாக அவங்க எத்தனை நாளில் பண்ணுறாங்கன்னு பார்த்து அதுக்கப்புறம் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தான் இது போட முடியும். முதல்ல ரேஷியோ கண்டுபிடிப்போம். ஏவோட 1 டேஸ் ஒர்க்கு இந்த சம் ஒர்க் டைம் அண்ட் ஒர்க்கு ஃபுல்லாகவே நீங்கள் 1 டேக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏவோட 1 டே ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ 1/8. ஓகேவா? பியோட 1 டே ஒர்க் பார்த்தீங்கன்னா 1/6. ஓகே, இப்போ 3 பேரும் எக்ஸ்ட்ரா ஒரு சி வந்திருக்காரு. அப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட 1 டே ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா 3 நாட்களில் முடிக்கிறாங்கன்னா 1/3. ஓகேவா? இப்போ ஏ ப்ளஸ் பி நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அப்போ சி மட்டும் வேணும்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும்? 1/3னா இந்த ஏ ப்ளஸ் பியை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிடணும். அப்போது இங்கே 1 - 6 + 1 - 8 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 1/3 இது 8 + 6 / 48ன்னு வருமா? அப்போ 1/3 இது எவ்வளோ வரும்? 14 - 48. அப்போ இது 7, இது 24ன்னு வரும். அப்போ எல்சியம் எடுத்துட்டிங்கன்னா 8 - 3 8 24. அப்போ 8 - 7 1/24. அப்போது சி 1 டே ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். சியோட 1 டே ஒர்க் எவ்வளோ? 1/24. ஓகேவா? ஓகே, இப்போது இதுக்கெலாம் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்க அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ 1/8 = 1/6 = 1/24. இதோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்போ எல்சியம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 24 எல்சியம் எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கு வந்து என்ன வரும்? 3 இதுக்கு என்ன வரும்? 6 4s இது 1ன்னு வரும். 3:4:1 இந்த ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இதில் சியோட ஷேர் தான் கேட்குறாங்க. சியோட ஷேர் எப்படி போடலாம்? சியோட ஷேர் வந்து பார்த்திங்கன்னா மொத்த ஷேரில் சி எவ்வளோன்னு பார்க்கணும். மொத்த ஷேர் எவ்வளோ? 3 + 4 வந்து 7 7 1 8. மொத்த ஷேர் 8. அதில் 3யோடது 1 தான். ஓகேவா? மொத்த அமௌண்ட் அப்புறம் எவ்வளோ? 1200. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இது 4 டைம்ஸு இது பண்ணிங்கன்னா 600. திரும்ப இது பண்ணிங்கன்னா 4 டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைமு 20ல் 5 டைமு 115 வருது. அப்போது ஷியோட ஷேர் வந்து பார்த்திங்கன்னா 150. ஓகேவா?